ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எனக்கு பிடிச்ச வெஜ் சாப்ஸி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நூடுல்ஸ் நம்ம ரெகுலராக எடுக்க மாட்டோம், பட் என்றைக்காவது ஒரு நாள் ஒன்ஸ் நான் ஒயில் இல்லையா ட்ரை பண்ணணுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வெஜ் சாப்ஸி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பேபிகார்ன், கேரட், அப்புறம் மஷ்ரூம், கேப்சிகம், பன்னீர், ஆனியன், கார்லிக் அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரொக்கோலி இருந்தால் ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம் எனக்கு க்ரன்ச்சியாக சாப்பிட பிடிக்கிறதுனால நான் ஃபைனலாக தான் இதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். நான் ஆனியன், கார்லிக் தனியாக கட் பண்ணியிருக்கேன், அது ஒன்று ஆட் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சீசனிங்காக இட்டாலியன் சீசனிங் எடுத்திருக்கேன், ஒரிகனோ எடுத்திருக்கேன், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க. 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நீங்கள் ஆட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணிகிட்டே வரணும். அதில் ஃபஸ்ட்டு கார்லிக், அப்புறம் ஆனியன், அப்புறம் ஒரு காயாக இங்கே பேபிகார்ன் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். பேபிகார்ன், அப்புறம் கேரட், அப்புறம் மஷ்ரூம், எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ஃப்ரை கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் எடுத்திருக்கேன். சால்ட் பார்த்திங்கன்னா நான் இந்துப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இந்துப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இந்த சாப்ஸிக்கு டேஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம போடுற சாஸஸ் அண்ட் சீசனிங் தான். ஸோ அதனால தான் நான் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே 2 ஸ்பூன், 2.5 ஸ்பூன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வெஜிடபிள் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த 3மே ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெப்பர் பத்தலை அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் அது எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சி சூப்பி கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ்க்காக எனக்கு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் நான் நல்லா வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஒன்ஸ் இந்த சாஸ் எல்லாம் நல்லா அந்த வெஜிடபிள் டாஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில், அதை உள்ளே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா திக்காகும். ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாட்டர் கன்சிஸ்டன்சியாக வேணுமா, இல்லை சூப்பி கன்சிஸ்டன்சியாக ரொம்ப வேணுமா, இல்லை ரொம்ப கெட்டியாக வேணுமாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் விட்டுக்கோங்க. விட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அது பாயில் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சூப்பியாக அது மாற ஆரம்பிக்கும். நீங்கள் அது கிளறிட்டே இருக்கணும். நான் இவ்வளோ நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா கிளற போடுறேன். ஸோ இதை ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா இட்டாலியன் சீசனிங் நான் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரிகனோ ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் ஒரிகனோ ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பெப்பர் நல்லா கொஞ்சம் காரத்துக்காக நான் ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் பெப்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். பெப்பர் நான் எப்போவுமே கிரைண்ட் பண்ணிக்குவேன் வீட்டில் வாங்கி. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலங்க, ஏன்னா கலர்ஸ் எப்படி ஹார்ம்ஃபுல்ன்றதுனால நான் கலர்ஸ் ஆட் பண்ணல. நீங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ரெட்டிஷாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஹோம் ஸ்டைலில் பண்ணுறப்ப இவ்வளோ கலர் தான் வரும். ஸோ கலரை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஆட் பண்ணல. ஃபைனலாக நான் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். கேப்சிகம் எனக்கு க்ரன்ச்சியாக சாப்பிட பிடிக்கிறதுனால ஃபைனலாக ஆட் பண்ணேன். முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப வெந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணுறப்ப இது நல்லா லைட்டாக ஒரு 75% மட்டும் பாயில் ஆகி நல்லா க்ரன்ச்சி இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்காக. ஃபைனலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காரத்துக்காக. நான் பீஸாக போடல, ஏன்னா ஆல்ரெடி க்ரீன் கலர் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுனால தெரியாமல் சாப்பிட்ருவோன்றதுனால கொஞ்சம் பெரிய பீஸாகவே நான் போட்டிருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஃபைனலாக நம்ம சாப்ஸி ரெடி. ஏன்னா இந்த ஒரு சூப்பி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமே நமக்கு சர்வ் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதை நம்ம நூடுல்ஸில் போட்டு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது நூடுல்ஸ் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது 2 டைப்ஸ் ஆஃப் இதில் பண்ணலாம். நீங்கள் ஒன்று பாயில் பண்ணி எடுத்து வச்சு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா ஃப்ரை பண்ணி நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நான் ஒரு கெட்டியான அந்த நூடுல்ஸ் இருக்கும் இல்லையா தனியாக, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் செக்கிங், ஆயில் காஞ்சிச்சா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இதுதான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சாப்ஸி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் மேலே ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் அது. ஸோ உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேண்டாம், கொஞ்சம் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இதாகிடும். ஆனால் வெஜ் சாப்ஸிக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கிரேவி சூப்பியாக இருக்கும் இல்லையா, அதை வந்து மேலே போட்டிங்கன்னா சூப்பர் அடி தூளாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பார்த்தாச்சுங்க. ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா நம்மளே ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓன் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ரன்ச்சியாக எடுத்துகிட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அண்டத்தின் வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.